தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். ஸோ ஆனால் வேதாகமத்தில் ஜாதியை பற்றி பேசியிருக்கு. ஸோ வேதாகமம் ஜாதி பார்க்கலாம் என்று பைபிள் சொல்லுதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறதும் நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசில். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுவாங்க, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். பாத்தீங்களா, வேதாகமத்துல ஜாதி ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்காரு. அந்த ஜாதிங்கிற வார்த்தையை எடுத்து பைபிள்ல ஜாதியை பத்தி போட்டிருக்கு. ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் என்று தான் போட்டிருக்கு. ஸோ காஸ்ட் வந்து ஜாதிக்கு ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அர்த்தம் வந்து காஸ்ட். ஸோ காஸ்ட்ங்கிற வார்த்தையே வேதாகமத்துல இல்ல. இது முக்கியமான ஒரு விஷயம். பைபிள் காஸ்டிசம் பத்தி பேசவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ட்ரைப் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக், டிஃப்ரெண்ட் ஸ்டடி. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காஸ்டிசம் எப்படி வந்துச்சு? இந்த காஸ்டிசம் வந்து ஹிந்துயிசம்ல இருந்து வந்தது தான் இந்த ஜாதி பற்ற இந்த காரியங்கள். ஹிந்து கடவுள் ஒரு காட், இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த கடவுள் தான் என்னது, இந்த கடவுள்கிட்ட இருந்து வந்தது தான் காஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ காஸ்டிசம் உருவாக்குனது பிரம்மா அண்ட் தி ஒரிஜின்ஸ் ஆஃப் காஸ்ட்ன்ட்டு அதில் போட்டிருப்பாருங்க. ஸோ இந்த கடவுள்லேருந்து தலையிலேருந்து வந்ததுன்னா பிராமின்ஸ், ப்ரீஸ்ட் அண்ட் டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சத்ரியாஸ், வாரியர்ஸ் அண்ட் ரூலர்ஸ், அந்த ஷோல்டர்லேருந்து வர்றது. தொடையில வைஷ்யாஸ், அதுக்கு கீழே சுத்ராஸ், அதுக்கு கீழே தலித். பாருங்க, 5 விதமான காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கும் வேதாகமத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு பெருமையாக பேசுறது நான் நிறைய கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? வி ஆர் பார்ன் அகைன் கிறிஸ்டியன்ஸ். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம எப்படியா காணப்படுகிறோம்? புது கிறிஸ்டியாய் காணப்படுகிறோம். ஆனால் நம்மளுக்கும் வேதாகமத்துக்கும் இந்த காஸ்டிசமுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ இப்போ கூட நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா மேரேஜ் டைமில், அப்பா என்னோட ஜாதியில் பொண்ணு இருந்தா பாருப்பா, என்னோட ஜாதியில் பையன் இருந்தா பாருப்பா அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட வருகிற ஒரு பையனோ பொண்ணோ தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்படி தானே? ஸோ அந்த கடவுளை நீங்கள் வணங்குறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த கடவுளே உங்களுக்கு பார்த்து கொடுப்பாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர விரும்புனீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு ஒரு பையனும் எனக்கு கொடுங்கன்று. ஸோ அது உங்கள் விருப்பம். ஸோ இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குது. அண்ட் என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோட ப்ரேயர் குரூப்பாக இருக்கட்டும், என்னோட சர்ச்சு, எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஸ்டில் அந்த ஜாதிங்கிற அந்த விஷயம் அவங்களை விட்டுன்னு போல. ஜனங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். இந்த விஷயத்துல அநேக ஜனங்கள் மனம் மாற வேண்டியது அவசியமா இருக்கிறதுங்க. காட் பிளஸ் யூ.